மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஐயோ அண்ணி, நீங்க செம்ம கியூட்டா இருக்கீங்க அண்ணி. என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கீங்க அண்ணி. லட்டு, ஆமா எப்ப வந்த மண்டபத்துக்கு? இப்பதான் இந்த அண்ணிய பாக்கணும்னு உள்ள வர தோணுச்சோ? இல்ல அண்ணி, நான் அப்பவே வந்தேன். ஆனா பியூட்டிஷியன்ஸ் உள்ள அலோ பண்ணல. சரி பரவாயில்லன்னு நான் போயிட்டேன். ஏன்னா அன்னைக்கு ஃபுல் மேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அண்ணிய பாப்போம், கியூட்டா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு கியூட்டா அழகா எங்க அண்ணி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அண்ணி. அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. ஏ வாளு, அப்ப மேக்கப் போட்டுனாலும் அழகா இருக்கேனா? இல்லன்னா அழகா இருக்க மாட்டேனா? சீச்சி, எங்க அண்ணி எப்பவுமே அழகுதான். எங்க அண்ணிய பத்தி எனக்கு தெரியாது? அண்ணி செம்ம அழகு. அதனாலதானே எங்க அண்ணனே விழுந்தாரு. ஹே லட்டு, நீ கூட தான் செம்ம கியூட்டா அழகா இருக்க. உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ்ல நீ அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஆமா அண்ணி, நான் ஏஞ்சல் மாதிரி தான் இருப்பேன். ஏன் இருக்க மாட்டேன்? ஏன்னா இந்த ட்ரெஸ் செலக்ஷன் என் அண்ணியோடதாச்சு. அப்ப நான் ஏஞ்சல் மாதிரி தானே இருப்பேன். வாளு, முன்னாடி விட இப்ப நல்லா பேசுற வாளு நீனு. எங்க ட்ரைனிங்? உங்க அண்ணனா? அது சரி அண்ணி, எங்க அண்ணனுக்கு நீங்க தானே ட்ரைனிங். பாயிண்ட் பாயிண்டா பேசுறதுக்கு எங்க அண்ணனுக்கு நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதான் அண்ணன்கிட்ட இருந்து நானும் கத்துக்கிட்டேன். வாளு ரொம்ப பேசுற வாளு நீனு. சரி சரி, சாப்பிட்டியா? என்ன இங்க எங்கேயும் சுட்டித்தனமா தெரிஞ்சிட்டு இருக்கியா? அட போங்க அண்ணி, அதையே கேக்குறீங்க. செம்ம ஜாலி மைண்டோட இருந்தா அண்ணி. என் மைண்டையே அப்செட் ஆக்கிட்டாங்க தெரியுமா? ஐயோ, எனக்கு இப்ப நினைச்சாலும் ஆத்திரமா வருது அண்ணி. லட்டு, ஏன் என்னாச்சு? யார் உன்ன மைண்ட் அப்செட் பண்ணது? சொல்லு. என்ன ஆன்ட்டியா அங்கிளா? யாருன்னு சொல்லு. இல்ல அர்ஜுனா? இவங்க 3 பேர்ல யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா? நீ கவலைப்படாத, நான் 3 பேருக்கும் வச்சுக்கிறேன், சரியா? ஐயோ அண்ணி, அம்மா அப்பா அண்ணாலாம் இல்ல அண்ணி. இது வேற 2 டிஸ்டர்பன்ஸ். அதுவும் யாருன்னு தெரியல அண்ணி. உங்க ரிலேட்டிவா இல்ல எங்க ரிலேட்டிவான்னு தெரியல. அக்கா தம்பிங்கிற பேர்ல 2 டிஸ்டர்பன்ஸ் நம்ம மண்டபத்துல சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ சி, டிஸ்கஸ்டிங் பீப்பிள் அண்ணி அவங்க. லட்டு, என்ன நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறனா? அப்போ மேட்டர் எதுவும் சீரியஸா இருக்கும் போல இருக்கே. என்ன நடந்தது சொல்லு, என்கிட்ட சொல்லு. என்ன நடந்ததுன்னு நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. கண்டிப்பா அண்ணி, நான் உங்ககிட்ட சொல்லணும்ல ஓடி வந்தேனே. அண்ணி, வெளியில ஒரு ஒரு பொறுக்கி பையன் அண்ணி. அவன் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான் அண்ணி. ஆனா அவன் யாரோட ரிலேட்டிவ்னு தெரியல. அவன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது பக்கா பொறுக்கி ஃப்ராடுன்னுட்டு. அவன் முகத்துல நல்லா எழுதி ஒட்டி இருக்கு. அவன் என்ன தெரியுமா அண்ணி பண்ணா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு ஓடி வந்தேன் அண்ணி. ஏன்னா அவன் ஷோல்டர்ல டச் பண்ணி கூப்பிட்டான் அண்ணி. எனக்கு வந்தது பாருங்க கோவம். பாதி, என்ன சொல்ற? கொண்டு அவன் டச் பண்ணானா? அவனை சும்மாவா விட்டான்? யார் அந்த பொறுக்கி? அது எப்படி அண்ணி நான் சும்மா விடுவேன்? அவன் என்னென்னமோ கதை சொன்னான். அவன் சொல்றதுக்கு முன்னாடியே பலான்னு ஒன்று கண்ணத்துல விட்டான் அண்ணி. நானு அப்பவும் அவன் நான் உன உங்களை வேணும்னா டச் பண்ணல, என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி கதை அடிச்சு விடுறான் அண்ணி. அவன் ராஸ்கல், யார் அவன் தெரியலையே. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை டச் பண்ணியிருப்பான். இடியட். இங்க பாரு பாரதி, மேரேஜ் முடிஞ்சதும் அவன் யாருன்னு என்கிட்ட காட்டு. அவன் பேர்ல நியூசன்ஸ் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுறேன். சரி, இது நீ அர்ஜுன் கிட்ட சொன்னியா இல்லையா? நான் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணனே அங்க வந்துட்டாங்க அண்ணி. அண்ணனை சும்மா தான் விடல. அண்ணனும் அவன் கண்ணத்துல பலான்னு ஒண்ணு கொடுத்தாங்க. வெரி குட். அதானே, ஏன் அர்ஜுன் கொடுக்காம இருப்பாரா என்ன? நல்லா கொடுத்தது மட்டும் இல்லாம கண்டிப்பா ரைடு விட்டுருப்பாரு. ஆமா நீ, அண்ணனும் நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க நீ. அப்பவும் அவன் கதை அடிச்சிட்டு இருக்கா நீ. அவன் என் ஃப்ரெண்டும் இந்த கலர்ல தான் ட்ரெஸ் போட்டு இருக்கா, நான் என் ஃப்ரெண்ட் நினைச்சுதான் வந்து இப்போ தொட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கதை சொல்றான் நீ. அவன் இடியட். ஏமா அவனு தெரியல, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு அக்கா காரி ஒருத்தி இருக்கா. அவ அதுக்கு மேல போல இருக்கு. ஐயோ, எனக்கு 2 பேரையும் பார்த்தாலே அப்படியே முகத்துல ஃப்ராடுன்னு எழுதி ஒட்டி இருக்கா நீ. தம்பிக்காரன் ஊர் ஃபுல்லா போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வருவான் போல இருக்கு. அக்கா கூடவே போயிட்டு என் தம்பி அப்படி கிடையாது அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு திரியறாங்க அண்ணி அவங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு லேடிஸும் இப்படிதான் இறங்கி இருக்காங்க. சரி, யாருன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். சரி, அப்புறம் என்னதான் பண்ணீங்க அவங்கள? அதுக்குள்ள எப்படி பிளான போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு தெரியல அண்ணி. உண்மையாவே ஒரு பொண்ணு என் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிறா. அப்படியே வந்து இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், இந்த பாரி இவன் என் ஃப்ரெண்டு, இவன் நினைச்சுதான் நான் இவங்களை வந்து தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான் அண்ணி அவன். அவங்க அக்கா அதுக்கு மேல அண்ணனை ஓவரா பேசுனாங்க அண்ணி. தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியாம எப்படி நீங்க என் தம்பி அடிக்கலாம் அப்படி இப்படின்னு அண்ணனை பார்த்து அப்படி கேள்வி எல்லாம் கேட்டாங்க அண்ணி அவங்க. அண்ணன் கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க அண்ணி அவங்க. யார் அவன்? ஏன் அர்ஜுன் கிட்ட ஆர்கியூ பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு தெரியலையே. ஓ, எனக்கு அவ்வளவு கோவமா வருது. அதுக்கு அர்ஜுன் என்ன சொன்னாரு? அண்ணி, உங்களுக்கு தான் அண்ணனை பத்தி தெரியும்ல. அண்ணன் பேர்ல தப்பு இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, உடனே மன்னிப்பு கேட்டுவாங்கன்னு தெரியும்ல. அண்ணன் உடனே அவங்க 2 பேர்கிட்டயும் சாரி கேட்டுட்டாங்க அண்ணி. அப்புறம் என்ன போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுலாம் தெரியல அண்ணி. ஆனா நான் இருக்கும்போதே அவங்க 2 பேர்கிட்டயும் சாரி கேட்டாங்க அண்ணி. அர்ஜுன், உங்க அண்ணனுக்கு நான் வச்சிருக்கேன். நீ ரிசப்ஷன் முடியட்டும், அப்புறம் தான் இருக்கு உங்க அண்ணனுக்கு. அண்ணி வேணும், அண்ணன் பாவம்ல, விட்டுங்க. அது சரி சரி சரி, இந்த 2 நாளுக்கு மட்டும் உங்க அண்ணனை நான் விட்டுறேன், எதுவும் சொல்லல, போதுமா? அது போதும் அண்ணி, அண்ணன் பாவம்ல. அப்புறம் அண்ணன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன உள்ள போன்னு சொல்லிட்டாங்க.
நான் வந்துட்டேன். அதான் உங்ககிட்ட தேடி வந்தேன். உங்ககிட்ட உடனே சொல்லி ஆகணும்னு ஓடி வந்தேன் அண்ணி. நீ கவலைப்படாத லட்டு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மேரேஜ் முடிஞ்சதும் அவங்க இருக்காங்களான்னு பார்த்து சொல்லு. உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் தரமா பண்ணி விடுறேன். ஓகேவா? எனக்கு தெரியுமே எங்க அண்ணி எப்படின்னு. எனக்கு இதனாலதான் எங்க அண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. I love my அண்ணி. அது சரி, அந்த லேடியே எனக்கு பிடிக்கல அண்ணி. அக்கா தம்பிங்களா சே, எனக்கு அப்படியே ரெண்டு பேரும் பார்க்கும்போது கடுப்பாகுது அண்ணி. அப்படி நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க நீ ரெண்டு பேரும். ஓகே ரிலாக்ஸ் ஆகு. அதான் உங்க அண்ணன் பேசிட்டாருல, இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. மேரேஜ் முடிஞ்சதும் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அவங்கள. சரியா? இப்ப நீ ரிலாக்ஸ் ஆகு. அண்ணி நம்ம ஸ்டேஜுக்கு போலாம் வாங்க. அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் பேசிட்டே அப்படியே டைம் பார்க்கல. வாங்க நீ, நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. அட வாளு, அப்ப என்ன கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. நீ நின்னீங்க கதை அடிச்சிட்டு இருக்க அப்படிதானே? சாரி அண்ணி, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சா. எனக்கு உங்ககிட்ட சொன்னாதான் இது சாட்டிஸ்ஃபைடா இருந்த மாதிரி இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பாத்துப்பீங்கல்ல, அதனாலதான். சரி வாங்க நீ போலாம். டோன்ட் வரி லாடு, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி வா போவோம். ஏங்க இப்படி நீங்க அங்கங்க வந்து நின்னுட்டா எப்படிங்க நடக்குது? நம்ம பையன் கல்யாணம். ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? நான் உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னடா இவரை காணுமேன்னு இங்க வந்து பார்த்தா தனியா இங்க நின்னுட்டு இருக்கீங்க. என்னங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல கமலம், நம்ம சொந்தக்காரங்கள ஒரு சிலவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்துருக்கானுங்கல்ல, அவனுங்களாம் கும்பலா உட்காந்துட்டு பேசிட்டு அப்படி இப்படின்னு விளையாடிட்டு இருக்காங்களா. அதை பார்த்ததும் எனக்கு நம்ம ஆதி ஞாபகம் வந்துருச்சு. இப்படிதான் நானும் ஆதியும் ஒரு ஃபங்க்ஷன்ல செம்ம கலாட்டை பண்ணோம். நல்லா எப்படி என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமா. இப்போ எனக்கு ஆதி ஞாபகம் வந்துருச்சா, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் வந்துட்டேன், இங்க வந்து நின்னுட்டேன். நீ கூட பாரு, ஆதிக்கும் ஆதியோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி புடவை நாங்கள் எடுத்தோமா, அந்த புடவை தான் இப்போ நீ கட்டிட்டு இருக்கியா. இதுவும் எனக்கு ஞாபகப்படுத்துருச்சு. அதான் ஆதியோட ஞாபகம் பெருசா வந்துருச்சு. என்னங்க, நான் இந்த புடவை நல்லா இருக்கேன்னு இன்னைக்கு எடுத்து கட்டினேங்க. நினைச்சேன் இதை நான் கட்டும் போதே உங்களுக்கு கண்டிப்பா ஆதியான ஞாபகம் வரும்னுட்டு. ஆனா என்ன பண்ண, சரி எனக்குமே தேவிக்கு ஞாபகம் இருந்ததா, அதான் இந்த புடவை எடுத்து கட்டலாமேன்னு எடுத்தது. ரொம்ப நாள் ஆச்சா, இது நல்லாவும் இருந்தது, எனக்கு ஆசையா இருந்தது, இந்த புடவை எடுத்து கட்டினேன். நீங்க சொல்றது சரிதான். உங்களுக்கு எப்படி ஆதியான ஞாபகம் வந்ததோ அந்த மாதிரி எனக்கு தேவகி ஞாபகமும் வந்தது. ஆனா அதுக்காக நம்ம இப்ப என்னங்க பண்ண முடியும்? இப்ப நம்ம அவங்கள பத்தி நினைக்கிற நேரமாங்க? நம்ம பையனுக்கு கல்யாணங்க, அங்க ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம இங்க நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க நம்ம ஸ்டேஜுக்கு போவோம். அங்க அர்ஜுன் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. அர்ஜுனும் நம்ம பாரதியும் அங்க நம்மளை தேடிட்டு இருக்காங்க. வாங்க, அங்க ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருக்காங்க, வாங்க போவோம். அதுக்கு இல்ல கமலம், எனக்கு மனசு சரியில்லை. நம்ம ஆதி பொண்ணு நிலாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல, அவன் கண்டிப்பா நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான்ல. என்னங்க எதுக்கு இப்ப திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? என்னங்க என்ன ஆச்சு? நீ என்ன இப்ப நினைக்கிறியோ அதுதான் கமலம், எனக்கு மனசு உறுத்தலா இருக்கு. ஒருவேளை நிலாவுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிருக்கலாம்ல. ஆனா இப்போ அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னால அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாதுல்ல. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கமலம். ஏங்க இங்க பாருங்க, இப்ப நீங்க இப்படி நினைக்கிறது பெரிய தப்புங்க. அர்ஜுனனும் நம்ம பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ண போறவன் கிடையாது. அவனுக்கு பிடிச்ச பொண்ணு, அவன் காதலிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறான். இதுக்கப்புறமும் நம்ம போய் அவனோட ஆசைக்கு தடையெல்லாம் எதுவும் இருக்க முடியாதுங்க. நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, இவ்வளவு நாள் ஆதி என்ன தேடினீங்க, சரி அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நீங்க யோசிச்சது ரொம்ப தப்புங்க. ஏன்னா அர்ஜுன் அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண போறான். இந்த நேரத்துல நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க. மாத்திட்டு வந்து அங்க நில்லுங்க. நம்ம பையன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா அங்க நிலாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். கண்டிப்பா நிலாவுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அவன் பொம்பளை பிள்ளை இல்லைல்ல, கண்டிப்பா சீக்கிரம் பண்ணிருப்பாரு ஆதி என்ன. நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்க இப்படி யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. நம்ம அர்ஜுன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. வாங்க நீங்க. அம்மா அப்பா எங்கம்மா வச்சு வைங்க, அங்க ரிசப்ஷனுக்கு எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வாங்கம்மா போய் பாப்போம். பிரியாவையும் பார்க்கணும். அப்புறம் இந்த மாப்பிள்ளை இன்னும் பார்க்கவே இல்லை. நீங்க மாப்பிள்ளைய பாத்துட்டீங்களா? அது ஏன் எல்லாம் கேக்குறேன். உங்க அப்பா மறுபடியும் விசாரணை நினைச்சுக்கிட்டு அங்க உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லியும் உங்க அப்பா சமாதானமே ஆகல. என்ன தனியா விடுன்னு அங்க மண்டபத்துக்கு வெளியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காருமா. நான் அப்ப எவ்வளவுதான் கூப்பிடுறது நீயே சொல்லு. என்னம்மா மறுபடியும் விஸ்வநாத அங்கிள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன பண்றது இவங்கள? ஐயோ ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு அப்பாக்கு இந்த ஞாபகம் வந்தது? அது வந்து நீலா, அப்பாக்கு இந்த ஞாபகம் வர்றதுக்கு நான் தான் காரணம். நான் தான் ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டேன், அதுதான் காரணமே. நீங்களா? நீங்க என்னம்மா பண்ணீங்க? ஏமா அப்பா கிட்ட அங்கிளை பத்தி எதனா பேசுனீங்களா? இல்ல நிலா, அது வேற ஒண்ணும் இல்ல. நான் கட்டியிருக்கேன்ல இந்த புடவை தான் நிலா காரணம். இந்த புடவை விஸ்வநாதன் அண்ணனும் உங்க அப்பாவும் சேர்ந்து எனக்கும் கமல் அன்னைக்கும் ஒரே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்களா. அதை நான் இன்னைக்கு கட்டலாமே நினைச்சு எடுத்து கட்டிட்டேனா, இதை பார்த்ததும் அப்பாவுக்கு அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. அதான் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என் ஃப்ரெண்ட் இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நாங்க இப்படிதான்
எல்லா ஃபங்க்ஷனும் ஒரு ஃபங்க்ஷன் விடாம எல்லா ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்குவோம். ரொம்ப அட்டகாசம் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு. அதான் எங்களை பிரிச்சு வச்சாருன்னு அங்க அப்பா வருத்தப்பட்டு இருக்காருமா. அது சரி. ஆனா அம்மா சும்மா சொல்லக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற புடவைங்களே இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. அங்கிளும் அப்பாவும் நல்லா செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆமா, கமலா ஆண்டி அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கும் இந்த புடவை நல்லா இருக்குமா? கமலா ஆண்டி தான், அவங்க நல்லா அழகா இருப்பாங்க. நல்லா குண்டா கொழுக்கொழுன்னு கலரா, அப்பா பார்க்கவே அவ்வளோ அழகா இருப்பாங்க. தலைமுடியை விரிச்சு பூ வச்சுக்கிட்டு எப்பவுமே மங்களகரமா இருப்பாங்க. அவங்க எந்த புடவை கட்டினா அழகா இருக்கும். இந்த புடவைக்கு அவங்களுக்கு சொல்லவா வேணும். அவங்க இன்னும் அம்சமா இருப்பாங்க. நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுதான். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆகுது. எனக்கும் அவங்க நினைப்பா அப்பப்போ வந்து போகும். ஆனா உங்க அப்பா ஃபீல் பண்ற அளவுக்கு நான் பண்ண மாட்டேன். ஆனா உங்க அப்பாவுக்கு தான் வருத்தம் தாங்கல. வெளியில தான் இருக்காரு அப்பா. சரி நீ போய் கூப்பிட. நீ கூப்பிட்டா அப்பா வருவாரு. ஓ, நான் கூட இன்னும் மாப்பிளைய பார்க்கவே இல்லை. மாப்பிளைய பார்க்கணும்னு ரொம்ப நேரமா இருக்க. நீ பாத்தியா மாப்பிளைய? அது சரிம்மா, நான் இங்க இருந்து பார்க்க மாப்பிளைய. மாப்பிள்ளை யாரு எவரு என்னன்னே தெரியல. சரி ரிசப்ஷன் அப்ப ஸ்டேஜ்ல வந்து நிப்பாங்கல்ல, அப்ப பாக்கலாம்னு நினைச்சா நீங்க மூளைக்கு ஒருத்தரா போயிட்டீங்க. அதான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாமே நான் வந்தேன். அப்பா வெளியில இருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க? இந்த விச்சு எங்க போனா? விச்சு என்னை விட்டு எங்க போகாதரான்னு சொன்னேன். அவன் எங்க போனான்னு தெரியலையே. சம்பந்தி இங்க இருக்காரு. சம்பந்தி நீங்க என்ன எங்க பண்றீங்க? என்னமா தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறீங்க? அங்க ரிசப்ஷன் நடக்க போகுது. இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? வாங்க. இது ஒண்ணு இல்ல சம்பந்தி, சும்மா தான் இங்க நின்னுட்டு இருந்தோம். இவ வந்தா இப்பதான் ரிசப்ஷன் நடக்குது வாங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வந்துட்டு இருந்தாங்களா, அவங்கள வரவேற்றுட்டு இருந்தா அதான் வர முடியல. வாங்க வாங்க நம்ம இப்ப போலாம். என்ன சம்பந்தி, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்மளே தாக்கு போக சொன்னா எப்படி? தங்கச்சி என்னமா வாங்க, நீங்க வாங்க நம்ம போய் ஸ்டேஜ்ல நிப்போம். வாங்க அங்க பிள்ளைங்க நமக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம இங்க நின்னு இருந்தா எப்படி? வாங்க. எங்க நானா சொன்ன இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. வாங்க போலாம். ஏங்க வாங்க, அண்ணன் சொல்றத கரெக்ட், போலாம் வாங்க. வாங்க சம்பந்தி போவோம். சம்பந்தி நீங்க போயிட்டே இருங்க. என் தம்பி இருக்கான், என் தம்பி கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் எங்க போனான்னு தெரியல, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். அவனையும் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். என் தம்பி வந்து நின்னாதான் எனக்கு அந்த சபையை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க போங்க, தம்பி கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன சம்பந்தி தம்பி தம்பி வந்ததுல சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா யாரையும் காட்டவே மாட்டீங்களே. உங்க தம்பி என்ன அப்படியே பொக்கிஷன் மாதிரி பதிச்சு வச்சிருக்கீங்களா என்ன? சம்பந்தி நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் என் தம்பி தம்பி பொண்டாட்டி என் தம்பி பிள்ளைங்க எல்லாமே எங்களுக்கு பொக்கிஷன் தான். யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷன் தான் என் தம்பி குடும்பமே. இருங்க உங்களுக்கு காட்டாமலா? அவன் எங்க அவன் இருக்கும்போது நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க இருக்கும்போது அவன் இருக்க மாட்டான். இப்ப எல்லாரும் ஸ்டேஜ்ல ஒன்னதான பாப்போம். நீங்க போய் ஸ்டேஜ்ல இருங்க, நான் அதுக்குள்ள அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். இங்கதான் எங்க இருப்பான், அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. கண்டிப்பா காமிச்சிருங்க சம்பந்தி. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை என் கண்ணில இருந்து மறைச்சிடாதீங்க. ஏன்னா நானும் ஒரு பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு தான் இருக்கேனே. அதான் இந்த பொக்கிஷத்தையாவது பார்த்துட்டு சந்தோஷமாக்கிறேனே. சரி ஞாபகமா காமிச்சிருங்க. ஆமாண்ணே, நீங்க சொல்றதை பார்க்கும்போது எங்களுக்கும் உங்க தம்பி குடும்பத்தை பார்க்கணும் தான் இருக்கு. அவர் குடும்பத்தை எங்களுக்கு காட்டுங்க சீக்கிரமா, சரிங்களா? அதுக்கு நம்ம தங்கச்சி கண்டிப்பா அவனும் உங்களுக்கு ஒரு சம்பந்தி தான். நான் உங்களுக்கு சம்பந்தினா என் தம்பி யாரு? என் தம்பி உங்களுக்கு சம்பந்தி தானே. சரி சரி நான் காட்டுறேன். நீங்க போங்க, அங்க பிள்ளைங்க மட்டும் தனியா இருக்காங்க. நீங்க போய் அங்க இருங்க, நான் என் தம்பி குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சரிங்க சம்பந்தி வாங்க, நாங்க போறோம். அது சரி, இங்க ஒருத்தரையா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறதுக்குள்ளார அப்பப்பா நமக்கு ஜீவன் போய் ஜீவன் வரும் போல இருக்கே. இவன் எங்க போனான்னு தெரியல. ஆதி டே ஆதி டே ஆதி எங்கடா இருக்கா? அம்மா அங்க பாருங்க, பெரியப்பா அப்பாவை கூட்டிட்டு இருக்காங்க. அடே ஆமா மாமா, உங்க அப்பாவை கூட்டிட்டு இருக்காரு. மாமா மாமா இங்க பாருங்க. அட நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் நிக்கிறீங்களா? பக்கத்துல நிக்கிறீங்க தெரியாம நான் வேற ஆதி ஆதி கூப்பிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தீங்க? ஆமா பெரியப்பா, நானும் அம்மா இங்க தான் நின்னுட்டு இருந்தோம். அப்பா வெளியில இருக்காரு அம்மா. சரி அப்பாவை தான் கூட்டிட்டு வரலாமே நானும் அம்மா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தா நீங்க எங்க நின்னுட்டு இருந்தீங்க. ஐயோ நான் ஒரு மாதிரி கொஞ்சம் திரும்பி பார்க்க கூடாது. இப்பதான் என் சம்பந்தி வீட்டுக்காரங்க கிட்ட உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க உங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்க தெரிஞ்சிருந்தா இப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன் நானு. சரி வாங்க, இப்போ ஒன்றும் குறைஞ்சில்ல, அவங்க ஸ்டேஜுக்கு தான் போயிருக்காங்க. வாங்க வாங்க நம்ம ஸ்டேஜுக்கு போவோம். இல்ல என்ன மாமா இருக்கு, நம்ம சம்பந்தி வீட்டுக்காரங்க தானே, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் மாமா. இவர் வெளியில இருக்காரு, நீங்க போயிட்டு இருங்க மாமா, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துறேன். அம்மா நீங்க பெரியப்பா கூட போங்க, நான் போய் அப்பாவையும் விச்சியும் கூட்டிட்டு வரேன். பெரியப்பா நீங்க அம்மா கூட்டிட்டு போங்க, நான் அப்பாவையும் விச்சியும் கூட்டிட்டு வரேன். ஆமா இல்லாமா, நான் தேவகி கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு போறேன். நீங்க அப்பாவையும் விச்சியும் கூட்டிட்டு சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வா, சரியா? அங்க பிரியாவும் மாப்பிளையும் வந்துட்டாங்கம்மா. நீங்க இன்னும் மாப்பிளைய பாக்கல, வாங்க சீக்கிரம். இங்கே மச மசம் நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க சீக்கிரமா. சரி பெரியப்பா நீங்க போங்க, நான் அப்பாவையும் விச்சியும் கூட்டிட்டு வந்துறேன். பாரதி பாரதி இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க மேல வா. தேவகி பிரியா ரூம்ல மாலை வச்சிருக்கேன், மாலை மட்டும் எடுத்து வரியா? ஆமா சார், நானே சொல்லணும்னு நினைச்சேன். தேவகி நீ என்ன பண்ணுமா, பிரியா ரூம்ல தான் மாலை வச்சிருக்கோம். மாலை கொஞ்சம் எடுத்து வந்துரு. சரி மாமா, இதோ இப்பவே எடுத்து வரேன். அக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் எடுத்து வந்துறேன். பாத்து போ தேவகி. அம்மா நிலா விச்சுலாம் எங்க? அவங்க இங்க தான் இருக்காங்க. நீ ஒண்ணும் இல்ல, நீ அங்க பாரு. நீ நம்ம பிரியாவை பாரு. இங்கே சும்மா யார் எங்க கேட்டிட்டு இருக்காத. அது சரி, ஏன் வாய் அடைச்சிருங்க எல்லாரும் சேர்ந்து. சரி நீ சீக்கிரம் மாலை எடுத்துட்டு வா. கமலம் பாரதி கீழே இருக்கான வீடு, எதுக்கு இப்ப அவளை கூட்டிட்டு இருக்க? வீடு அதுக்கு இல்லங்க, நம்ம எல்லாரும் மேல இருக்கோம், அவ மட்டும் தனியா கீழே இருக்காளே, அதுக்கு தான் கூப்பிட்டேங்க. எங்க தனியா இருக்கா? அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு தான் இருக்கான். இருக்கட்டும் வீடு, அவன் மேல வந்து இருக்கிறதுக்கு அவன் அங்க இருக்கதான் பெஸ்ட். அவன் அங்கேயே இருக்கட்டும் வீடு. சரி போங்க. தொலைதூரம் நீயும் தொட முடியாமல் நானும் என்று தவிக்கும் பொழுதில் இனிக்கவில்லை வாழ்க்கை. இந்த போதும் யார் போன போதும்
நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. எனக்குன்னு ஒரு வாரம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது ஆத்தாடி, அதுதானே நீ. அண்ணா அண்ணா சொல்லு கண்ணி. அண்ணா, இதெல்லாம் எப்படி நான் உன்னால பார்க்க முடியுது? என்னால பார்க்க முடியலண்ணா. எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குதுண்ணா. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு போகலாமே. வாண்ணா, வாங்கிட்டு வந்த கிஃப்டை கொடுத்துட்டு கிளம்பலாண்ணா. இதுக்கு மேல என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியலண்ணா. எனக்கு நிக்கவும் பிடிக்கல. வாண்ணா போலாம். கனிமா, நம்ம ஆசைப்பட்ட பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதும் போது நம்ம அது சந்தோஷமா வர வைக்கணுமே தவிர மனசளவுல வருத்தப்படக்கூடாது. அப்படி நான் வருத்தப்பட்டு நான் அவளை ஏதாவது சொன்னேன்னா அதுக்கு பேர் உண்மையான காதலே கிடையாது. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இருக்கலாம், காலையில கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு உடனே கிளம்பலாம். சரியா? இந்த அண்ணனோட ஆசைமா. இது வரைக்கும் பிரியா கிட்ட நிறைய சொல்லணும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே எதுவுமே பேச முடியாது. அட்லீஸ்ட் அவர்கிட்ட போய் ஹாப்பி மேரிட் லைஃப் அது கடைசியா சொல்லிட்டு வரலாம்ல. இந்த சந்தோஷமா இருக்கிற நேரத்தை நான் பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எப்படிண்ணா உன்னால எப்படிண்ணா இதெல்லாம் தாங்க முடியுது? அண்ணா, என்னால இது எதுவுமே ஏத்துக்க முடியலண்ணா. ஆனா நீ எப்படிண்ணா? ஏண்ணா? கனிமா, அதான் என்ன சொன்னல, நம்ம ஆசைப்பட்ட லைஃப் தான் கிடைக்கல. ஆனா நம்ம ஆசைப்பட்ட பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் போது நம்ம அதை வாழ்த்தணும். அதுக்காக நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், ஓகேவா? இதோட நான் அவளை பார்க்க போறது இல்லைல்ல, இதானே கடைசி. அதுக்காக தான் நான் அவள் கல்யாணத்தை பார்க்கணும்னு சொன்னேன். ப்ளீஸ்மா, இதுக்கப்புறம் நான் அவளை எப்பவுமே பார்க்க போறது இல்லைல்ல, ப்ளீஸ்ல. அண்ணே, என்கிட்ட எதுக்கு நான் ப்ளீஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ இருண்ணா, நானும் உன் கூடவே இருக்கேன். நம்ம கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வீட்டுக்கு போகலாம். சரி வாண்ணா, நம்ம போய் கிஃப்டாவது கொடுப்போம். வா. ம், சரி வா, போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடும். கனி, அம்மா எங்கம்மா? அம்மாவால நிக்க முடியல, நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துட்டாங்கண்ணா. நான் தான் இங்கே உட்காருங்கம்மா, நானும் அண்ணன் மட்டும் போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடும்னு சொன்னோம். சரிம்மான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சரிம்மா, சரி வா போலாம். சரிங்கண்ணா, வாங்க. என்ன மேடம், என்ன என்னைய வச்ச கண்ணு வாங்க பார்த்துட்டு இருக்கீங்க? என்னடி சைட் அடிக்கிறியா? ஆமா ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலா இருக்கு. நான் ஒண்ணு சைட் அடிக்கல, நீங்க அடிக்கிற சைட்டை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் சைட் அடிக்கலையே, சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லாயர் மேடம்க்கு அப்படி தோணுது போல இருக்கு. மேடம், நாங்களும் ஒன்றும் சைட் எல்லாம் அடிக்கலாம், சும்மா வழக்கத்தை விட இன்னைக்கு அழகா இருக்கீங்களேன்னு என்னன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா, நான் கூட இங்க வழக்கத்தை விட சார் ரொம்ப அழகா இருக்காரே, அதான் என்னன்னு பார்த்தேன். அப்போ மொத்தத்துக்கு 2 பேரும் பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான் இல்ல? சரி, இப்படியே பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தா போதுமா என்ன? அப்ப சாருக்கு வேற என்ன வேணுமா? நிறைய வேணும். சரி, அதெல்லாம் போகட்டும். ரிசப்ஷன் முடிஞ்சதும் மொட்டை மாடிக்கு வந்துடுடி ப்ளீஸ். உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். மொட்டை மாடிக்கு வந்துடுடி. கண்டிப்பா அர்ஜுன், கண்டிப்பா வரேன். அம்மா என் ரூம்ல இல்லைன்னா வருவேன். அம்மா இருந்தாங்கன்னா சமாளிச்சுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அம்மா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது இதுன்னு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. போதா குறைக்கு என்னென்னமோ ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்குதாம்மா. அதனால அம்மா அதை இதை சொல்றாங்களா. அம்மா இல்லைன்னா வருவேன், அம்மா இருந்தாங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் அர்ஜுன், பாத்துக்கோங்க. பாரு, நான் வெயிட் பண்ண வந்துரு, அவ்வளவுதான் சொல்ல வந்துடணும் வந்துடணும். சரி சரி, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். I love you. நிலக்குட்டி அவர் இங்கதான் இருக்காரு. இப்ப நிலாக்குட்டி கிட்ட ஏதோ விஷயத்த சொல்ல முடியாது. எப்படியாவது அப்பாவை இந்த இடத்துல இருந்து அனுப்பணும், அப்புறம் தான் நிலாக்குட்டி கிட்ட விஷயத்த சொல்ல முடியும். ஐயோ, இதை நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே. அப்பா என்னப்பா மறுபடியும் எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? இங்க பாருங்க, சும்மா சும்மா மாமாவை நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா. சரி, நம்ம என்ன ஒண்ணு பண்ணலாமா? பிரியா கல்யாணம் முடிஞ்சதும் ரொம்ப தீவிரமா இறங்கி மாமாவை தேடுவோமா? நிலா, நீ எப்பவும் என்ன புரிஞ்சுப்பல. இப்போ அப்பாவோட வருத்தம் உனக்கு விளையாட்ட தெரியுதாமா? அப்பா, இன்னும் ஒரு விளையாட்டெல்லாம் சொல்லலப்பா, உண்மையா தான் சொல்றேன், சீரியஸா தான் சொல்றேன். பிரியா கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா நம்ம விஷ்ணு மாமாவை தேடுறோம், போதுமா? நம்மளும் தேடிக்கிட்டு தானே இருக்கோம். அவன் எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியல. நம்மளும் இன்னி வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சரிம்மா வா, என்னால உங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குல்ல, சாரி நிலா. உங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வலியும் வேதனையும் தெரியும்ப்பா. ஒரு நண்பனை நினைச்சு நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க. உங்களை மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. காதலியை காணும்னு தேடுறவங்க இருக்காங்க, பொண்டாட்டியை காணும்னு தேடுறவங்க இருக்கான், புருஷனை காணும்னு தேடுறவங்க இருக்காங்க, பிள்ளைய காணும்னு தேடுறவங்க இருக்காங்க. ஆனா நீங்க முதல் முறையா நண்பனை தொலைச்சிட்டேனே நினைச்சு வருத்தப்பட்டு இன்னி வரைக்கும் நண்பனை தேடிட்டு இருக்கீங்க. இதோ
10-15 வருஷம் கடந்தாச்சு. இப்ப வரைக்கும் உங்க நண்பனை நீங்க தேடிட்டு தான் இருக்கீங்க. உங்க தேடலுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் இருக்கும்பா. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா மாமாவை பாப்பீங்க. நிலா, நீ பேசுறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. என்னமோ நான் என் நண்பனை பார்த்துட்ட மாதிரியே எனக்கு தோணுது. ஆனா கிடைச்சிரும், சீக்கிரம் என் நண்பன் என் கண்ணில் கிடைச்சிரும். கண்டிப்பாப்பா, இந்த நம்பிக்கையோட இருங்க. சரிப்பா, நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து இப்படி நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா பெரியப்பாவும் பெரியமாவும் என்ன நினைப்பாங்க? இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம முதல் வேலையா மாமாவை தேடுவோம். சரிங்களா? இப்ப நீங்க அங்க ஸ்டேஜ் மேல போங்க. அங்க பெரியப்பாவும் பெரியமாவும் உங்களை தான் கூப்பிட்டு இருக்காங்க. போங்க. நம்ம எதுக்குமோ ஸ்டேஜ்ல வேண்டாம் வேண்டாம், அங்கே இருக்கட்டும். அண்ணனும் அண்ணி மட்டும் இருக்கட்டும். அம்மா எங்க இருக்காலும் நான் அங்க போய் இருக்கேன். டேய் விச்சு, நீ இங்க என்ன பண்ற? என்ன பையப்புல திருன்னு முழிக்குது? மறுபடியும் ஏதாவது வம்பு இழுத்துட்டு வந்துட்டானா? டேய் விச்சு, அக்கா பாவண்டா. இது அது இல்லக்கா, இது வேற. இது இருக்கிறதுல பெருசுக்கா. அப்ப போட்டும், அப்புறமா சொல்றேன். ஆஹா, என்னமோ எடுத்துட்டு வந்திருக்கான். என்னன்னு தெரியலையே. டேய் விச்சு கண்ணா, உன்னை கையில பிடிச்சி சுத்துறது பூனைய மடியில கட்டிட்டு சுத்துற கணக்குடா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, ஏதாவது பண்ணி சமாளிப்போம். அப்பா, நீங்க போங்க. அம்மா அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க போய் அம்மா கூட இருங்க. நான் விச்சு கூட்டிட்டு வரேன். நீங்க போங்கப்பா. அவன் இங்க தானே இருக்கான். வாங்க, நம்ம 3 பேரும் போவோம். நம்ம 3 பேர் போய் அம்மா கூட இருப்போம். வாங்க டேய் விச்சு, வாடா போலாம். இல்லப்பா, நீங்க போங்க. நான் அவனை கூட்டிட்டு வரேன். நீங்க போங்களப்பா. அது சரி, அக்காவும் தம்பியும் சேர்ந்தா ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பீங்களே. சரி, நீங்க பாத்துட்டு சீக்கிரம் வாங்க. சரியா? நான் போய் அம்மா கூட இருக்கேன். சரிப்பா, நீங்க போங்க. போங்கப்பா, நாங்க உடனே வந்துடுறோம். போங்கப்பா. நிலக்குட்டி, இங்க பாரு. டேய் விச்சு, இப்ப ஏதாவது புதுசா கொண்டு வந்திருக்கியா? அக்காக்காக புதுசா கொண்டு வந்திருக்கியாடா? இல்லக்கா, இது பழசுதான். ஆனா அதுலயே கொஞ்சம் பெருசுக்கா. அக்கா, நீ என் கூட வாயே. நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன். சீக்கிரம் வாக்கா. டேய் விச்சு, நீ என்ன கூட்டிட்டு போறத நினைச்சாலே இப்பவே எனக்கு நெஞ்சு வலி வருதுடா. என்னமோ பெருசா வச்சிருக்கேன்னு தெரியுது. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையே. ஆமா, எது வந்தாலும் இங்கேயும் சொல்லிட்டு கூட்டிட்டு போயேண்டா. அப்படி என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? அக்கா, நான் புதுசா எந்த வேலையும் பண்ணல. ஏற்கனவே நடந்ததுல அந்த வேலை, அந்த வேலைக்கானது இங்க வேணையா இருக்குக்கா. நீ வாயே. நீ வந்து பார்த்ததான் உனக்கு புரியும். நீ வாக்கா. ஏதோ வில்லத்தனம் இருக்கு, அப்படிதானே? சரி வா, வந்து பாக்குறேன். வா போலாம். ஆமாக்கா, கன்ஃபார்மா வில்லத்தனம் தான் இருக்கு. நீ வா. டேய் விச்சு, என்னன்னு சொல்லுடா. நீ அங்க இங்க என்ன கூட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறியே. என்னன்னு சொல்லுடா. விச்சு, இதுக்கு மேல பொறுமை கிடையாது. சீக்கிரம் சொல்லிடுடா. அக்காவுக்கு பயமா இருக்கடா. நெஞ்சு வலியே வந்துரு போல பயமா இருக்கடா. சொல்லுடா. அக்கா, நான் சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு கண்டிப்பா நெஞ்சு வலி வந்துரும்க்கா. அங்க கொஞ்சம் பாருக்கா. எங்கடா? உன் பின்னாடி கொஞ்சம் அப்படியே திரும்பி பாரு. சரிடா. அங்க அங்க என்னடா இருக்கு? அங்க ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க என்னடா வச்சிருக்க? ரிசப்ஷன்ல தான் நமக்கான பெரிய குண்டே அங்கதான் இருக்கு. அப்படியே ரிசப்ஷனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. நம்ம பிரியாக்கா தெரியுறாங்களா? ஆமா, பிரியா தெரியுதா. அப்புறம் என்னடா? பிரியாக்கா பக்கத்துல இருக்காங்கல்ல மாப்பிள்ள, அவரையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கு தெரியுதான்னு பாரு. ஆமாடா விச்சு, நானுமே மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆமா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? இத சொல்லதான் என்ன கூப்பிட்டு வந்தியா? மாப்பிள்ளை முகம் சரியாவே தெரிய மாட்டேங்குதே. அட, பிரியா கொஞ்சம் நகர்ந்தா நல்லா இருக்கும். டேய் விச்சு, என்னடா இது? அதுதான்க்கா, நானும் பார்த்து இப்படி ஷாக் ஆயிட்டேன்க்கா. அக்கா, அவர்தான் மாப்பிள்ளக்கா. டேய் விச்சு கண்ணா, ஐயோ போச்சு. இவர்தான் மாப்பிள்ளைன்னு தெரியாம நம்ம வேற ஆர்கியூ பண்ணிட்டோமே. நம்ம மேல தப்பு இல்ல, அதனால நான் ஆர்கியூ பண்ணி பேசினேன். ஆனா இதெல்லாம் அந்த பிரியாவுக்கு புரியாதே. ஐயோ போச்சு. அவர்கிட்ட ஏண்டி என்ன ஆர்கியூ பண்ணேன்னு என்ன தொலைச்சு எடுத்துருவாளே. உன் மேல செம்ம காண்டாயிடுவாடா. இப்ப என்னடா பண்றது? அதுதான்க்கா எனக்கும் தெரியல. அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வந்தேனே. டேய் விச்சு, நான் அப்பவே சொன்னேன், யார் பேச்சுக்கு போகாதடா. அக்கா கூடவே இருடா. அக்காவை விட்டு போகாதன்னு அத்தனை வாட்டி சொன்னேன். அக்கா பேச்சு கேட்டியா நீனு? இப்ப பாரு, மாட்டிக்கிட்டு திருன்னு முழிக்கிறோம். அக்கா சாரிக்கா, நடந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அது சொல்லுக்கா. நீ என்ன பண்ண? டேய் விச்சு, இங்க பாத்துக்க. நம்ம மாப்பிள்ளை கண்ண படவே கூடாது, சரியா? போட்டோ கூட நம்ம எடுக்க வேணாம். ஒரு மாதிரி நின்னுடும். நமக்கு எதுக்கு போட்டோ? கரெக்ட் தானே? ஆமாக்கா, நமக்கு எதுக்குக்கா போட்டோலாம் எதுவும் வேணாக்கா. நம்ம ஸ்டேஜ் பக்கமே போக வேணாக்கா. இப்படியே இங்கனக்குள்ளாரையே அப்படியே சுத்திக்கிட்டு
அப்படியே ரூம்ல போய் படுத்துருவோம்க்கா. அதானே நல்லது. வா போலாம். அதாவது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? வேதாளத்துக்கு வாக்கப்பட்டா முருங்கை மரம் தொங்கிதான் ஆகணுமா. அந்த மாதிரி என் தம்பி விச்சுக்கு அக்காவா பிறந்துட்டா இந்த நிலாவும் இப்படிதான் அலைஞ்சு ஆகணும். வேற வழி கிடையாது. வா போவோம். அக்கா டேய் விச்சுக்கண்ணா வா. அக்கா இது வரைக்கும் உங்களை கோவப்பட்டதே கிடையாது, இப்பவும் படமாட்டேன். நம்ம மேல தப்பல்ல. இருந்தாலும் பிரியா இருக்கா இல்லையா, அவ என்ன சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டா. நம்மளதான் தப்புன்னு சொல்லுவாளே, அதுக்காக தான் நம்ம மாப்பிள்ள கண்ணில் படவே வேணாம். சரியா? வா நம்ம போவோம். வாடா கண்ணா. டேய் என் தம்பி பத்தி எனக்கு தெரியாது, உன் மேல எந்த தப்பும் இல்லடா கண்ணா. வா நம்ம போலாம். சாரிக்கா, என்னால உனக்கும் கஷ்டம் இல்ல. விச்சு அப்படிலாம் எதுவும் இல்ல. வா நம்ம போலாம். நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு, பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு. ஹலோ, பிரியா என்னடி பண்ற? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாடி. அர்ஜுன் சாரி அர்ஜுன், எனக்கு இங்க ஒரு கேஸ் டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்னால இப்போ வர முடியாது. இங்க பாருங்க அர்ஜுன், சும்மா பேச தானே கூப்பிடுறீங்க. நாளைக்கு மார்னிங் தான் மேரேஜ்ல. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்தமா சேர்த்து வச்சு பேசிப்போமே. இப்போ எதுக்கு மீட் பண்ணிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வச்சுட்டு போய் பாடுங்க. மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, போங்க. இருடி, என்னடி போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். பிரியா ப்ளீஸ் பிரியா, உங்ககிட்ட பேசணும்டி. இங்க பாரு, நம்ம லவ்வரா இன்னைக்கு நைட் வரைக்கும் தான் லவ்வர்ஸாவே இருக்கும். லவ்வர்ஸா பேசணும்னு நினைக்கிறேன்டி. நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவோம்டி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. அர்ஜுன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வேற வந்துருவாங்க. சொன்ன கேளுங்க அர்ஜுன். நான் இப்ப வெளியில வந்தா என்ன திரும்ப கேட்பாங்க, எதுக்கு இப்ப வெளியில போற அப்படி இப்படின்னு ஏதாவது என்ன சொல்லி ரொம்ப அறுப்பாங்க அர்ஜுன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். பிரியா நீ என்ன புரிஞ்சுக்கோடி, ப்ளீஸ் டி. நம்ம இன்னைக்கு நைட் வரைக்கும் தாண்டி லவ்வர்ஸா இருப்போம். லவ்வர்ஸா லாஸ்டா ஒரு மீட்டப். ப்ளீஸ் டி, நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டி, வாடி. அர்ஜுன் என்ன இதெல்லாம் ஸ்டூப்பிடா இருக்கு. இப்படி இல்லாம யோசிப்பீங்க. லவ்வரா இன்னைக்கு மீட் பண்ணணும், நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவோம் அப்படின்னுலாம். நான் சொன்ன கேளுங்க, எனக்கு இங்க ஒர்க் இருக்கு. நான் கேஸ் டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் நானு. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வச்சுட்டு போய் படுங்க. மார்னிங் முகூர்த்த நேரம் சீக்கிரம், ஓகேவா? அதனால நீங்க சீக்கிரம் எழுந்திருக்கணும், போய் பாடுங்க. ஏய் அப்படி வரமாட்டேன் அப்படிதானே? அப்படிதான், கண்டிப்பா வரமாட்டேன். எனக்கு வேலை இருக்கு. எனக்கு இங்க கேஸ் டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னால வர முடியாது அர்ஜுன். நானே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இதை பார்க்கணும். இல்லைன்னா அம்மா வந்துட்டு இதெல்லாம் இப்போ என்னது பார்த்துட்டு இருக்க, எடுத்து போட்டு போய் படு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அம்மா வரத்துக்குள்ள நான் இதை பார்த்து முடிக்கணும். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வைக்கிறேன். பாய், குட் நைட். இங்க பாருங்க, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவோம். என்னென்ன பேசணுமோ என்னென்னவோ இல்லை நாளைக்கு வச்சுக்கலாம், ஓகேவா? பாய் டியர். எப்படியோ அழைய விடும் ஒண்ணு. என்ன நீ மொட்டை மாடிக்கு வர மாட்டே அவ்வளவுதானே? நான் ஒரு ரூமுக்கு வரலாம்ல. வரேன்டி வரேன். என்ன நினைச்சிட்டேன்? நான் இன்னைக்கு லவ்வரா நம்ம மீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். மீட் மட்டும் இல்ல, மனசுக்குள்ள வேற ஒன்றும் வச்சிருக்கேன். அதையும் கொடுக்கணும்ல, கொடுக்குறேன்டி. ஐயா அவன் வேலை இருக்கேன்டி, வரேன். அப்பாடா, சாரி மாத்தினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கு. ஷப்பா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இந்த விச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். இவ்வளோ நேரம் ஆகுது, இவன் இன்னும் ஆளை காணோம். அம்மா அப்பா பெரியம்மா கிட்ட பேசிட்டு தான் வருவாங்க. சரி பேசிட்டு வரட்டும். எனக்கு ஒரு தூக்கம் வருதே, என்ன பண்ணலாம்? நீலாம் தூங்கிடாத, விச்சு வர வரைக்கும் முடிச்சுட்டு. விச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்கணும். முதல்ல நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சதும் அம்மா அப்பாவை பொறுமையா வர சொல்லிட்டு நானும் விச்சு ஒரே ஓட்டமா ஓடிடணும் வீட்டுக்கு. எப்படி இப்படி மொட்டை மாடிக்கு வாடினா வர மாட்டியா? அதுக்காக இந்த அர்ஜுன் சும்மா விட்டு வேணா என்ன? ஏய் நான் நினைச்சதை சாதிக்கிற வேண்டி.
இப்ப பார் என்ன பண்றேன்னு. அடி, நாளைக்கு காலையில கல்யாணம். ஆனா இப்போ கேஸ் டீடைல்ஸ் பார்க்கலாமா? உன் சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே இல்லையாடி? உன்ன இரு உள்ள வந்து வச்சுக்கிறேன். பிரியா குட்டி மொரண்டி. அம்மா அப்பா விச்சு இவங்க 3 பேரும் வர மாதிரி தெரியல. கேனிலா இவங்களுக்காக வெயிட் பண்றதை விட்டுட்டு இந்த லக்கேஜஸ் எல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காரவாது செய். டே அர்ஜுன், ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம பிரியாவை நாளைக்கு எல்லாம் நமக்கு கிடைக்கும் தான். இருந்தாலும் ஒரு லவ்வா தான் கண்டிப்பா வேணும்ல. அதனால யோசிக்காதடா, உள்ள பூந்துரு. டே அர்ஜுன், இன்னும் என்னடா வெயிட்டிங்க? போயிடுவோம். என்ன கரண்ட் போயிடுச்சு? கரண்ட் போனா என்ன, நம்ம பண்ண போற வேலைக்கு கரண்டா முக்கியம். இப்படி இருக்கிறது தான் நல்லது. டே அர்ஜுன், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். யோசிக்காத உள்ள பூந்துரு. ஐயோ என்ன கரண்ட் போயிடுச்சு? ஐயோ மேட்ச் பாக்ஸ் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. போன் வேற எங்க வச்சேன்னு தெரியல. போன் அதை எடுத்து டார்ச் ஆன் பண்ணனா. ஐயோ எனக்கு இருட்டனா பயமா இருக்கே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? டே விஜிகா, நான் எங்கடா இருக்க? வாடா.